வணக்கம். உங்களுக்கு மித்ராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான இது பார்க்க போறோம். என்ன முக்கியமான்னு பார்க்குறீங்களா? ஆமா. கலைத்துறையில நான் சேவை செஞ்சு பிரம்மாண்டமா வரணும். எனக்கு கிரியேட்டிவ்னஸ் நல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா திங்க் பண்ணி வந்து டிசைன் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அப்படின்றவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. எங்க? ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறதுக்கு. ரைட்டா? 3 கேம்பஸ் இருக்கு. சென்னை, கும்பகோணம், மதுரை. அதுக்கான அட்மிஷன்ஸ் 2025, 26க்கான அட்மிஷன்ஸ் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா? ஏன் சார் பயமுறுத்துறீங்க? அப்படின்ற மாரி நெறைய பேர் கேட்பீங்க. ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த துறையில ஈடுபாடு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அருமையான ஃபீல்டு. படிக்கிறப்பயே ஸ்காலர்ஷிப் தராங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 5,000 கூட வரலங்க. வருஷத்துக்கு ரூ. 5,000 வரலன்னா எவ்வளோ சார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 தாங்க ஃபீஸு. ஸ்காலர்ஷிப்பும் தராங்க. ஃபீஸும் கம்மி. ஸ்டடி மெட்டீரியலும் ஃப்ரீயா தராங்க. இதோட உங்களுக்கு என்ன வேணும்? எந்த குரூப் படிச்சாலும் இந்த கோர்ஸ வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும் அப்டின்னா, இது என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். என்ன அப்டின்றது. ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஆசியார் அகாடமி 6ல இருந்து 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோர்சஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபவுண்டேஷன் புரோகிராம் 6 to 10 ஒரு மேத்ஸ் அண்ட் சயன்ஸ்ல நான் வந்து கம்ப்ளீட்டா தரோ நாலேட்ஜ் இருக்கணும். டெப்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வேணும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆன்லைன்ல தான் நடக்குது. ஒரு சொற்பமான அமௌண்ட். நீங்க உங்களுடைய மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறத பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. மார்க்ஸும் நல்லா வந்துரும். ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னாலும் சரி, வேற ஏதாவது ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலும், உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். 11 அண்ட் 12 நான் படிக்கிறேன் சார். நான் நீட் படிக்கணும், ஜேஇ படிக்கணும். ஸ்கூல் படிச்சுட்டே படிக்கணும்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸ்கூல்லயே படிக்கணும்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 2 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு குடுக்குறோம். +2 முடிச்சிட்டேன் சார். நான் வெயிட் பண்ணி 1 இயர் டிராப் பண்ணி நான் ஐஐடிக்கு போணும் அப்படின்னாலும், ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் ப்ரோகிராம் 1 இயர் டிராப்பர்ஸ் இருக்கு. தென் வந்து நீட்டுக்கு 1 இயர் டிராப் பண்ணி படிக்கணும். நான் ஏற்கனவே 2 வாட்டி படிச்சுட்டேன் சார். ஒரு இன்ஸ்டிடியூட் போனேன். அங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு தோதா இல்ல. மார்க்கும் வரல. நான் திருப்பியும் ஒரு இயர் ரிப்பீட் பண்ண போறேன். ரிப்பீட். எஸ் வி ஹேவ் த ரிப்பீட் ப்ரோகிராம். ரைட்டா? இது இல்லாம ஐசெட்ல போய் படிக்கணும், ஐஏஎஸ்ல படிக்கணும், ஐசாட் படிக்கணும், QT எக்ஸாம் எழுதணும்னா, இதுக்கான ப்ரோகிராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஆர் அகாடமில நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இது சம்பந்தமான கிளாஸஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, கீழ கூகுள் ஷீட் வந்து இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபில் பண்ணி அனுப்புங்க. எங்க ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கலை பண்பாட்டு துறை கீழ வந்து பாத்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி வந்து ஃபங்ஷன் ஆகுது. இதுல நம்ம சென்னை கேம்பஸ், கும்பகோணம், மதுரை கேம்பஸ் பார்க்குறோம். ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈவிஆர் பெரியார் சாலை, பெரியமேட்ல இருக்கு. நெறைய பேர் நீங்க செட்டில் போற வழியில பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. மெயின் ரோட்லயே இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூஷன பத்தி சொல்லணும் அப்டின்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அட்மிஷன் பண்ற இன்ஸ்டிடியூஷன் இல்ல. இது எப்பத்துல இருந்து பாருங்க, கிட்டத்தட்ட 1850 ரைட்டா? 1850, 950, 2050 வரப்போது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அருமையான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இத பத்தி அழகா அபோட் இன்ஸ்டிடியூஷன் குடுக்குறாங்க பாருங்க. இதுல வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? இதுல என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் இருக்கு. ரைட்டா? தென் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கல்ப்சர். ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் டெக்ஸ்டைல், தென் இண்டஸ்ட்ரியல் டிசைன் இன் செராமிக், தென் பிரிண்ட் மேக்கிங். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த புரோகிராம்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெயிண்டிங்ல நான் வந்து கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, என்ன குடுக்குறாங்க? பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் BFA 4 இயர்ஸ் 8 செமஸ்டர்ல நடக்கக்கூடிய ப்ரோகிராம். பெயிண்டிங் அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்ன? ஹையர் செகண்டரி பாஸ் +2 ஆர் அன் ஈக்குவல் கிளியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். ரைட்டா? ஹையர் செகண்டரி பாஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு இந்த என்ட்ரன்ஸ் ஒண்ணு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதுல பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. தென் இந்த செகண்ட் புரோகிராம்ல ஹையர் செகண்டரி பாஸ் ஆர் அன் ஈக்குவலன்ட் கிளியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ். 2 ஆப்ஷன் போல இருக்கு. +2வும் இருக்கலாம். இல்லன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸோட மார்க்க வச்சு குடுக்கலாம். தென் விஷுவல் கம்யூனிகேஷன் ஹையர் செகண்டரி பாஸ் ஆர் அன் ஈக்குவலன்ட் கிளியரிங் எக்ஸாம்ஸ். தென் இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே தான் குடுத்துருக்காங்க எல்லா ப்ரோகிராம்க்கும். ரைட். இதுல அடுத்தது மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு. எது? BFA இருக்கு, MFA இருக்கு. அதுக்கான எலிஜிபிலிட்டியும் குடுத்திருக்காங்க. அத நீங்க பாத்துக்கிடுங்க. ரைட்டா? இதுல BFA இந்த அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் கிளியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்றதுல குடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது அட்மிஷன்ஸ் எப்படி சார் பண்றது? அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் BFAக்கு வந்து ஏஜ் லிமிட் 23 வருஷம் இருக்கலாம். எதுக்கு? ஜெனரல் கேட்டகரி. சப்போஸ் SC, ST கேண்டிடேட்டா இருக்காங்கன்னா 26 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஃபார் ஜெனரல் கேட்டகரி, 26 இயர்ஸ் ஃபார் SC, ST கேண்டிடேட்.
இதுல இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கு குவாலிபிகேஷன் நம்ம பார்த்தோம்ல, ஏற்கனவே ஹையர் செகண்டரி +2 கண்டக்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் ஈக்குவலன்ட் காலேஜ் கண்டக்டிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ். ரைட்டா? எக்ஸாம் நம்ம காலேஜ் கண்டக்ட் பண்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம். லைக் இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல என்னெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, லைஃப் மாடல் ஸ்டடி அது வந்து பிராக்டிக்கல் ஒன்று, தென் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் 2, காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று, 2 பிராக்டிக்கல். தென் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் ரிட்டன் +2 லெவல் ஆர்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ல +2 ரிலேட்டட்ல கேட்பாங்க. தென் பர்சனல் இன்டர்வியூ. இது 3மே ஆயிடுச்சுன்னா 4வது வந்து பர்சனல் இன்டர்வியூ. எதுக்கு? அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு என்ன கேட்கறாங்க? பிஎஃப்ஏ ஃபாஸ்ட் இன் ரெலவென்ட் சப்ஜெக்ட் அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் கண்டக்டிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ். இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல அதேதான் மேல சொன்ன மாதிரி லைஃப் மாடல் ஸ்டடி பிராக்டிக்கல், சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம் பிராக்டிக்கல், கேண்டிடேட் ஒர்க் ஆஃப் ஆர்ட் அண்ட் பேனல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க கூட இருக்கும். இது ரெண்டுத்தையும் ப்ராசஸ் வந்து இருக்கு. தென் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கும்? நம்ம ஏற்கனவே இனிஷியல்ல பேசுறப்ப பார்த்தோம்ல, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டியூஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் தாங்க. பிஎஃப்ஏ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வரைக்கும் 1000 ரூபாய் தான். 1500 ருபீஸ் எப்ப கேட்கறாங்க? எம்எஃப்ஏ மாஸ்டர் டிகிரிக்கு தான் 1500 ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அது கூட கிடையாது, ஃப்ரீயா படிக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் காலேஜ் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நடந்து காலையில 9:30 இருந்து 3:45 PM சாப்பாடு டைம் கொடுத்துருக்காங்க. 12:30 PM to 1:15 சாட்டர்டே சண்டே அண்ட் கவர்மெண்ட் டெக்லர்ட் ஹாலிடேஸ். இதெல்லாம் பாருங்க ஜாலியா படிக்கலாம். லீவ் கொடுக்குறாங்க. ஆபீஸ்ல லீவே கொடுக்க கூடாது. 7 நாளா வேலை செய்யுது. தென் வந்து பேங்க் டீடைல் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் போடுறதுக்கு. ஃபீஸ் வந்து ஸ்பெஷல் ஃபீஸ் அது ஒரு 200, மைக்ரேஷன் இது எல்லாத்தையும் டோட்டலா சேர்த்தா கூட 2000 ரூபாய் தாங்க வருது. அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிடுற பாருங்க, உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ரைட்டா? நான் எப்படி படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், எப்படி என்னெல்லாம் நடக்குது, காலேஜ் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸும் இப்ப உங்களை உடனே உங்க கூட பேச வச்சிடலாம். ரைட்? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் எல்லாம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தா கூட இவ்வளவுதான் வருது. ரைட்? அதுக்கப்புறமா செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்ஸ் வந்து ஒரு 20 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு மட்டும் ஃபீஸ் வந்து 20,000 வருது. தென் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தென் வந்து ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. தென் ஸ்காலர்ஷிப் பார்த்தோம் இல்லையா, 3000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட்டுக்கும், 5000 ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா SC4 அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க. 10 கேண்டிடேட்டுக்கு வந்து இஸ் பீயிங் கிவன் டு 10 அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் ஃபைனல் இயர் பிஎஃப்ஏ. தென் வந்து 5000 யாருக்கு தராங்க? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தராங்க. ஃப்ரீ. இதுல வந்து அதுக்கும் இல்லாம 2000 ரூபாய்க்கு அந்த ஃப்ரீ ஆர்ட் மெட்டீரியல்ஸும் கொடுக்குறாங்க. ஸ்டடி அவர் இதுவெல்லாம் பாத்துங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம். இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் விடுங்க சார், படிச்சு முடிச்சுமே எனக்கு வேலை கிடைக்குமா, எந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் டிசைன் ஸ்ட்ரீம் வில் கெட் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டீச்சிங்ல போலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ல போலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன், ரிசர்ச் அண்ட் பிஹெச்டி, தேர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகம் காலேஜ் லெவல் ஃபேக்கல்டி போலாம். அது இல்லைன்னா பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இன் ஐஐடி அண்ட் என்ஐடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்ட்ஸ்க்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ்ல. அந்த மாதிரி போறதுக்கு கூட கிராஜுவேட் ஆஃப்டர் கண்டக்டிங் சிடி எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சோம்னா பிஜி லெவலுக்கு முடிச்சோம்னா இந்த ஐஐடி என்ஐடிஸ்ல போலாம். தென் கிராஜுவேட் கேன் ஆல்சோ ஷைன் ஃப்ரீலான்சர்ஸ், ஆர்டிஸ்ட், கல்ச்சர், போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் இன் இந்தியா அண்ட் ஓவர்சீஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்தியாலயும் பண்ணலாம், வெளிநாடுகளையுமே பண்ணலாம். தே கேன் ஆல்சோ பிகம் அ டைரக்டர் இன் ஃபிலிம். படம் எடுக்கிறதுக்கு ஆசை இருக்கு, நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி, எவர் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, பயங்கரமா பீக்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. அதுக்கு போகணும்னாலும் நீங்க பண்ணலாம். யூடியூப் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க போக்கஸ்டா எடிட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்க, அந்த கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி பக்காவா பண்ணி கொடுக்கறதுக்கும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. They can be placed as artist, graphic designer, creative heads, interior designer, illustration, animators, 3D graphic artist in various government department, private agency and MMCs. ரைட்டா? இந்த மாதிரி மல்டிபிளா போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. இத படிச்சா ஒரு இடத்துல தான் இல்ல பாருங்க, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கேன் ஆல்சோ ஃபைண்ட் ஷோகேஸ் ஒர்க் த்ரூ லீடிங் சோசியல் நெட்வொர்க்கிங். நான் சொன்னேன் இல்லையா, சோசியல் நெட்வொர்க்கிங் மூலமா அவங்க டெவலப் பண்றதுக்கும் அவங்க படிக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், Pinterest, Twitter, LinkedIn, 500 BX, Dribble, Deviant, Art and Behance as creative heads போறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலேஜ்ல படிச்சு இந்த மாதிரி டிகிரி எடுத்து நீங்களும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பேசிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 lakhsல இருந்து 4 lakhs வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சிருந்தே உங்களுக்கு படிக்கிறப்பயும் கூட நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கக்கூடிய நம்ம கூட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு, படிச்சு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம கூப்பிடலாம், அவங்க கிட்ட பேசலாமா, பாத்துக்கலாமா? எஸ், நம்ம கூட நம்ம அரங்கத்துல பிரிட்டோ அப்படின்றவரு இருக்காங்க.
அவங்க கிட்ட பேசலாம். இத பத்தியான விளக்கங்கள் கேட்கலாம். வணக்கம் பிரிட்டோ சார். இந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எந்த மாரி இருக்கும்? எந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? படிக்கிறப்ப எந்த மாரி இருந்தது? நீங்க எப்படி இது உள்ள போனீங்க? ஸ்கூல் படிச்சுட்டு வரைக்கும் நான் டிராயிங் காம்படிஷன் அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு. சரி. ஸோ டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ டிசைனிங் போலாம். ஸோ என்ன மாரி காலேஜஸ் இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது, நான் கும்பகோணம் தான். ஓ! ஸோ எனக்கு கும்பகோணம்லயே ஓ! காலேஜ் உங்களுக்கு கேம்பஸ் இருக்கிறது இருக்கு. ரைட். தெரிஞ்சிருந்துச்சு. சூப்பர். ஸோ என்ன பண்ணலாம்னு நாங்க காலேஜ்ல போய் டைரக்ட்டா விசாரிச்சு. விசாரிச்சோம். ஸோ என்ட்ரன்ஸ் இருக்கு. பிளஸ் 12th ஈக்குவலன்ட் பாஸ் மார்க் ஓகே. இருக்கணும் இப்ப அப்படின்னு. இப்ப நம்ம இதுல பார்க்கிறப்ப பிளஸ் ஈக்குவலன்ட் ஆர் என்ட்ரன்ஸ் வச்சாங்க. 2மே எழுதணுமா? இல்ல எதனா ஒண்ணு போதுமா? 12th பாஸ் மார்க் வேணும். 50% ஓ! பாஸ் மார்க் சரி. பிளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓ! வைக்கணும். 2மே தான் எழுதணும். 2மே இருக்கும் ஓகே. சார். இந்த இதுல போய் படிக்கிறப்ப நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க இதுல போறதுக்கு? நான் விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் டிசைன் எடுத்திருந்தேன் சார். ஸோ இப்ப பிளஸ் 2ல பிளஸ் 2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு இதுல வந்துட்டீங்க. சார். உங்களுக்கு இதுல ஆர்வம் இருந்தது. டிசைனிங் பிளஸ் ஓகே. இதுல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் குடுத்திருந்தாங்க இல்லையா? அதுல சிலதெல்லாம் கேட்கறாங்க. அதுல எனக்கு சரியா அந்த அளவுக்கு புரியல. அது கொஞ்சம் மாணவர்களுக்காக நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா, லைஃப் மாடல் ஸ்டடி பிராக்டிகல் அப்படின்னாங்க. தென் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம் பிராக்டிகல். அது என்ன கொஞ்சம் மாணவர்களுக்கு சொல்லுங்க. இது வந்து எப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. லைஃப் மாடல்ங்கிறது ஹாஃப் சைஸ் போர்ட்ரேட், அதாவது ஹெட் டு ஹிப் வரைக்கும் இருக்கும். லைஃபா ஒரு மாடல் உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ அவங்கள 3 ஹார்ஸ் டைம், அதாவது நம்ம எக்ஸாம் டைம் மாரியே தான். 3 ஹார்ஸ் இருக்கும். லைட் அண்ட் ஷேடுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல வரையணும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம். சப்ஜெக்ட் ரிலேட்டட் எக்ஸாம் என்ன வரும்னா, உங்களுக்கு வாட்டர் கலர் பெயிண்டிங் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். நல்லா ஈஸியா வரைவோம். ஸோ அது வந்து அதுவும் ஒரு 3 ஹார்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆப்டிட்யூட் எக்ஸாம். அதாவது 12th ரிலேட்டட் ஆர்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஹிஸ்டரி மாரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஆர்ட் ரிலேட்டடான ஹிஸ்டரிஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஜெனரல் நாலேட்ஜ் வந்து நெட்ல படிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா கிளியர் இதுல பண்ணிடலாம். பெர்சனல் இன்டர்வியூ போட்டுருக்கு. அதுல என்ன அது கேட்பாங்க? வைவாஸ். அது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்ன்றத லைவா அவங்க பார்ப்பாங்க. அது ரொம்ப டஃப்பா இருக்குமா அதெல்லாம்? கொஞ்சம் அப்படிதான் இருக்குங்க. நமக்கு அது 1 மந்த் முன்னாடி கிராஷ் கோர்ஸ் மாரி நெறைய இடத்துல எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகே. சில ஸ்டூடண்ட்ஸ் அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓ! சில பேர் அது தெரியாம டைரக்ட்டாவும் வரலாம். நான் வந்து 1 இயர் 1 மந்த் வந்து கிராஷ் கோர்ஸ் போயிட்டு தான் வந்திருக்கேன் சார். ஓகே. இதுக்கெல்லாம் என்ன ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க? அந்த கிராஷ் கோர்ஸ்லாம் சொல்றீங்களா? அதுக்கெல்லாம் என்ன சார்ஜ் பண்ணுவாங்க? சில பேர் நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படி அந்த காலேஜ்ல உங்களுக்கு சீனியர்ஸ் யாராவது இருந்தா ஃப்ரீயா பண்ணுவாங்க. மேபி இன்ஸ்டிடியூட்ஸும் நெறைய இருக்கு. இப்ப நம்ம சென்னையிலயே நெறைய இருக்கு. ஸோ அப்ப அவங்க கூட பண்றோம். அததான் சென்னையில சொல்றாரு. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஸோ சாரே வந்து கிளாஸ் எடுக்க போறாங்க. பிரிட்டோ சாரு. யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதுக்கான சார்ஜஸ் என்ன ஏதுன்றத தெரிஞ்சுக்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கோம். நீங்க உங்களுடைய நேம் எல்லாம் போட்டு குடுத்துட்டீங்கன்னா, எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி எப்ப கிளாஸ் டைமிங் அப்படின்றத உங்கள ரெடி பண்ணி, இந்த காலேஜ்ல போற உங்க ட்ரீம் இருந்ததுன்னா சார் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேற எதனா இன்ஃபர்மேஷன்னா 9176552121 இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி பேசலாம். தேங்க் யூ சார். தேங்க் யூ.